எல்லா நேரத்தையும் தேயு அவர் தமது ஐஸ்வர்யத்தின்படியே அவர் தமது ஐஸ்வர்யத்தின்படியே கர்த்தர் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னா அவர் தமது ஐஸ்வர்யத்தின்படி அவருடைய ஐஸ்வர்யத்தை வந்து எடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நம்மளுடைய ஐஸ்வர்யம் இல்லை, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படியே. அதுதான் நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக அமையும் இல்லையா. வானத்தை நல்ல பொக்கிஷசாலியாக வானத்தை திறப்பேன்னு சொல்லிட்டு, ஸோ அவர் ஆசீர்வதிக்கும் போது அவருடைய கை பெரிய கை இல்லையா. ஏன்னா பெரிய தேவன், பெரியவர், பெரிய தலைவர்னு வேதம் சொல்லுது. ஸோ அந்த வார்த்தையின்படி அவர் ஆசீர்வதிக்கும் போது, அவருடைய ஐஸ்வர்யத்திலிருந்து எடுத்து ஆசீர்வதிக்கும் போது எப்படி இருக்கும் இல்லையா. எண்ணில் அடங்காத, அதாவது மம்மிக்கு சரிஞ்சு மடியில் போடுவாங்கன்னு சொல்கிறேன் இல்லையா. அந்த அளவுக்கு இருக்கும் அவருடைய ஆசீர்வாதம். அதனால தான் வேதம் சொல்லுது அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே இல்லையா, எண்ண முடியாத அளவுக்கு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் இல்லையா. இடம் கொள்ள கூட போகாத அளவுக்கு ஆசீர்வதிப்பார் இல்லையா. அதுதான் அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி ஆசீர்வதிக்கிற தேவன்.